கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் மாதத்தில் முதல் நாள் வருகிறது. பெரிய ஒரு ஆசீர்வாதம். வாக்குத்தத்த வசனத்தை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி என்ன பிரசங்க தலைப்பு டாபிக் என்னங்க? சுத்தமான கைகளில் தேவனின் ஆசீர்வாதம். மேலே படிக்கலாமா? எல்லாமே சுத்தமான கைகளில் தேவனின் ஆசீர்வாதம். இது என்ன டெஃபினேஷன் சொன்னாக்கா, மேலே படிக்கலாமா? தாவீது இங்கு வெளிப்புற சுத்தத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. என் கைகளை கழுவி என்பதை தூய மனசாட்சி, நேர்மை, பரிசுத்த வாழ்க்கை ஆகியவற்றின் அடையாளமாகும். நான் பாவத்தை விட்டு விலகி நேர்மையோடு உண்மையோடு வாழ்ந்து தேவனை ஆராதிக்க வருகிறேன். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்னன்னாக்கா, சங்கீதம் 26:7, சங்கீதம் 26:7 அந்த வசனங்கள் எடுத்துக்குவோம். கர்த்தாவே, நான் கூப்பிட சத்தத்தை நீர் கேட்டு, இல்லைம்மா 26:7 ஓகே. நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். நான் குற்றமே செய்யல, ஆனாலும் என் கையை கழுவுகிறேன். உம்முடைய பீடத்தை, பலிபீடத்தை, ஆலயத்தை சுற்றி வருகிறேன் என்று சொல்கிறார். அப்படி நான் குற்றம் இல்லாமையிலே, கை அழுக்கானதான் கை கழுவணும். ஆனால் அழுக்காக மட்டும் சில பேர் கை கழுவுவாங்க. 3 ஹவர் ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவாங்க பாருங்கள். அப்போ குளிச்சிருப்பாங்க, ஆனாலும் கை கழுவுவாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? தாவீது சொல்கிறாரு, தாவீது இங்கே வெளிப்புற சுத்தத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. கை கழுவுத மேலே இருக்கிற கை இல்லை. அது எதை குறிக்கிறதுனாக்கா, தூய மனசாட்சி. இல்லை வாசிக்கலாமா? தூய மனசாட்சி. பாருங்கள், தூய மனசாட்சி என்னவா? நேர்மை. கையை கழுவுறதுன்னா நேர்மை. கையில் தான் எல்லா பாவம் செய்கிறாங்க. அடிக்கிறாங்க, குத்துறாங்க, கொலை பண்ணுறாங்க, வட்டிக்கு விடுறாங்க, பணத்தை பறிக்கிறாங்க, பீட் பாக்கெட் அடிக்கிறாங்க. எல்லா அசுத்தங்களுக்கும் முக்கிய காரணம் எதுங்க? சிந்தனை சொல்கிறாங்க. இப்போ வசனத்து பிறகு இங்கே இந்த வசனம் நம்ம எடுக்கும்போது கை. அப்போது அதான் நேர்மை. என்ன சொல்லி பார்க்கலாம்? நேர்மை. அடுத்து என்ன பண்ணுதுங்க? பரிசுத்த வாழ்க்கை ஆகியவற்றின் அடையாளாகும். நான் பாவத்தை விட்டு விலகி நேர்மையோடு உண்மையோடு வாழ்ந்து தேவனை ஆராதிக்க வருகிறேன். இதுதான் கையை கழுவுறதுக்கு அர்த்தம். அதான் பலிப்பெடுத்து சுற்றுன்றாரு. பலிப்பெடுனாக்கா தூய்மையாக நான் வாழ உள்ள பலிப்பெடுத்துக்கு முன்னாடி வரணும். சாதாரண விஷயம் கிடையாது. பலிப்பெடுத்துக்கு வர்றதுன்னா சுத்தம் இருக்கணும். எது சுத்தம்? கையில் சும்மா இந்த மேலே இருக்கிற கையில், மனசாட்சியில் சொல்லி பார்க்கலாம். மனசாட்சியில் சுத்தம் இருக்கணும். நம்ம எப்பவுமே ஆசீர்வாதத்தை பற்றி பேசுகிறோம். அந்த ஆசீர்வாதம் எப்படி வருதுனாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் அமைகிற சுத்தம், நம்முடைய வாழ்க்கையில் அமைகிற பரிசுத்தம் தான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அது இதாக இருக்கும். ஒரு செடி வைக்கிறீங்க, அந்த செடி அங்கே அழகான இடத்துல வச்சா தான் அந்த செடி, சில செடிங்க வரும். அது குப்பைக்காட்டில் சில செடிங்க வராது. அதுக்குன்னு சில செடிங்க இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள், இப்படி இந்த குப்பையோ மேலே போட்டு வச்சு அதை பார்க்குறது நல்லா இருக்குமா? இப்போ இது பலிப்படுத்த அந்த செடி இருக்குது பாருங்கள், அந்த செடி. அப்போ அந்த செடி பார்க்கும்போது எப்படி இருக்குதுங்க? அழகாக வந்திருக்குது. காரணம் அங்கே சுத்தமாக இருக்குது. ரொம்ப அசுத்தமான ஒரு செடியை சிந்தி துப்பி வெத்த பார்க்கலாம், துப்பி அப்படிலாம் போட்டு வச்சுருந்தா உங்களால் உட்காந்து பார்க்க முடியுமா? அது அப்போது தேவன் நம்மளுக்கு சில ஆசீர்வாதங்கள் வேணும்னாக்கா நம்ம சுத்தப்படுத்தணும் நம்முடைய வாழ்க்கையை. அதான் தாவீது சொல்கிறாரு, வரிவாசிங்களமா, நான் குற்றம் இல்லாமல், நான் குற்றம் பண்ணல, இதெல்லாம் குற்றம் நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். அப்போனா நான் குற்றம் பண்ணால் எவ்வளோ சுத்தம் பண்ணணும்? குற்றம் இல்லாமலே நான் சுத்தம் பண்ணுறேனாக்கா, குற்றம் இருக்கும்பொழுது எவ்வளோ சுத்தம் பண்ணணும் பாருங்கள். அந்த வார்த்தை எவ்வளோ சொல்லுகிறது. சங்கீதம் 73:13 ஆசாப் சொல்கிறாங்க. குரூப் ஆஃப் ஒர்ஷிப் லீடர்ஸுங்க அவங்களாம். 73:13 நான் விருதாவாகவே இருதயத்தை சுத்தம் பண்ண, சும்மா சுத்தம் பண்ணுறாங்களாம். ஏதாவது தவறு இருக்குமா, பாவம் இருக்குமா, ஆராதிக்கிறோம், பாடுறோம், மியூசிக் வாசிக்கிறோம். அவங்க ஆசாப் குரூப்லாம் அந்த கேட்டகரி தான். பலிபீடத்தில் இருக்கிறாங்க, பலிபீடத்து வேலை செய்கிறாங்க. அவங்களாம் அது அவங்க சொல்கிறாங்க, இருத்தை என்ன பண்ணுறோம்?
சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே கைகளை கழுவினேன். பாருங்க, குற்றம் இல்லை, குற்றம் செய்யல. ஸ்கூலில் பாருங்க, கையில் டீச்சர்ஸ் அடிப்பாங்க, கையில் அடிப்பாங்க பாருங்க. கையில் அடித்த உடனே தேய்ப்பாங்க. ஏன்னா கை தான் ஏதாவது காரணம் சொல்லி கையில் அடிப்பாங்க பாருங்கள். இப்போல்லாம் அடிக்கிறது விட்டுட்டாங்க, கேஸ் போட்டுறாங்கன்னு. அந்த நாங்களாம் நிறைய அடி வாங்கியிருக்கிறோம். எத்தனை பேர் அடி வாங்கியிருக்கேன் டீச்சர்கிட்ட? அடி கையில் அடி வாங்குறீங்களா இல்லைங்களா? இப்போ அவங்க பசங்க கேட்டு பாருங்கள், அடி வாங்க அடிக்க மாட்டாங்க, பயம். அப்போல்லாம் ஃப்ரீ ஸ்கூல் பாருங்கள், வேறு ஒரே ஸ்கூல் தான் இருக்கும் பாகலூரில். இப்போல்லாம் 20 ஸ்கூலுக்கு இது டிசி வாங்கின்னு போய் மாற்றின்னு போயினே இருப்பாங்க. ஃபீஸ் வேறு போய்டும் பாருங்கள். அப்போல்லாம் ஃபீஸ் கட்டுறது இல்லை பாருங்கள், ஸ்கூலில் இல்லை பாருங்கள். அடித்த கூட அங்கே தான் போனோம், டிசிலாம் வாங்க முடியாது. டிசி வாங்கினாங்க படிப்பு போய்டும் பாருங்கள். இல்லை வேறு ஸ்கூலுக்கு போகணும், நீங்கள் 25 கிலோமீட்டர் போகணும். அதனால் ஒரே ஸ்கூலில் அடித்தா கூட அங்கே தான் படிக்கணும். இப்போல்லாம் வந்து அப்படி இல்லை பாருங்கள். இப்போலாம் பசங்க அடி வாங்குறதில்ல. என்ன அடி வாங்கிக்கலாமா நீங்களா? பாஷை திட்டினாவே கோச்சிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது பசங்க. ஏன்னா டீச்சர்ஸ் அடி வாங்கிறதுனால தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. பாருங்கள், குற்றமே இல்லை, இருந்தாலும் கை கழுவுறாங்க பாருங்கள். அப்போ நம்மளுக்கு சில ஆசீர்வாதங்கள் வேணும். என்ன பிரசங்க தலைப்பு? சுத்தமான கைகளில் தேவனின். அப்போது ஆசீர்வாதம் நம்ம கை கொஞ்சம் சுத்தம் வைக்கணும். பழைய ஏற்பாட்டில் ஆண்ட ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. யாத்திராகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18 வாசிங்க, 21 வரை. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள் வரை. கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் பாதத்தையும் உண்டாக்கி ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே வைத்து அதில் தண்ணீர். பார்த்தீங்களா? வெண்கல தொட்டி பண்ணு, பலிபீடத்திற்கு முன்னாடி ஆசரிப்பு கூடாரத்தில் என்னவா, ஆசரிப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் முன்னாடி, பலிபீடத்திற்கு முன்னாடி விற்கணும். ஏன் பலிபீடத்துக்கு முன்னாடி விற்கணும்? வாசிங்க கீழே. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் பலிபீடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கையும் காலும் கழுவிட்டு போகணுமா. இப்போலாம் செருப்போட்டுனே போகிறாங்க. கேட்டால் மாடல் கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க. எல்லா பாஸ்டர்களும் செருப்போட்டை பிரசவம் பண்ணுறாங்க. எல்லா விசுவாசி சர்ச்சில் செருப்போட்டை வரலான்றாங்க. இப்போது கேட்டால் அதெல்லாம் ஃபாரின்லன்றாங்க. ஃபாரினில் ஐஸ் மாதிரி இருக்கும், வெதர்லாம் கீழெல்லாம் கால் வைக்க முடியாது, ஊற்றும் ஐஸு. அப்போது அவங்க அதை ஷூ யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் அவங்க அந்த கண்ட்ரி ரொம்ப சுத்தமாக இருக்கும். எல்லாம் காரில் வருவாங்க, அவங்களாம் துப்ப மாட்டாங்க, எச்சங்களை பேப்பரை அங்கங்கே போட மாட்டாங்க. அதெல்லாம் அவங்க ஷூ போட்டுன்னு வருவாங்க. இந்தியாவில் வந்து அப்படி கிடையாது. எங்கே பார்த்தாலும் துப்பி வைக்கிறாங்க. டஸ்ட்டு, பொல்யூஷன் ப்ராப்ளம். அங்கெல்லாம் பொல்யூஷனே கிடையாது, எல்லாம் க்ளீன் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஊர் அப்படியே க்ளீன் இல்லாமல் வந்துடுச்சு பாருங்கள். ட்ரைனேஜெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும், மூட மாட்டாங்க. மேட்டுங்கெல்லாம், சர்ச்சி மேட்டுங்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க, பழைய மேட்டை போட்டு வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருக்குது பாருங்கள். அதை பற்றி அவங்கள ஃபாரின் பற்றி தான் பேசுவாங்க, இந்தியா பற்றி பேசிக்க மாட்டாங்க. எல்லோரும் இப்போ ஷூ போட்டு பிரசவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டாக்கா இதெல்லாம் மாடர்ன் அப்படின்றாங்க. ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, பலிபீடத்திற்கு முன்னாடி வர்றதுக்கு என்ன பண்ணுமா, கையை ஷூ போட்டு எப்படி கை கழுவ, கால் கழுவ, எப்படி கால் கழுவ முடியும்? அப்போ கால் செருப்பு வெளியே தான் விடணும். அப்போ பாருங்கள், அந்த வசனம் போட்டு வாசிங்க 19. அதனிடத்தில் ஆரோனும் அவன் குமாரும் தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடலும் போட்டுக்குது. அப்போ ஏன் கழுவணும் போட்டுக்குது? அவங்க கூடாரத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்களாம் பரிசுத்தமாக தான் இருக்கிறாங்க. இன்னும் ஆண்டு சுத்தத்தை விரும்புகிறாரு, இன்னும் பரிசுத்தத்தை விரும்புகிறார். அதான் வெளிப்பட்டு சொல்கிறது, பரிசுத்தமாக்குறவன் இன்னும் கை தட்டலாமே. அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. பரிசுத்தமாக்குறவன் இன்னும். அடுத்து வாசிங்க 20 வசனம். அவர்கள் பிரவேசிக்கும் போது கர்த்தருக்கு தகனத்தையும் கொளுத்தவும் ஆராதனை செய்யவும் சேரும்போது அவர்கள் சகாதபடிக்கு தண்ணீரால் தங்களை
கழுவக்கடவர்கள். பார்த்தீங்களா, அடிச்சுட்டு வர ஆண்டவர் கை கால் கழுவாமல் போனாக்கா. அப்போ ஒரு நிறைய பாஸ்டம் கேட்பாங்க, உள்ள சுத்தமாக இருந்தால் போதும், கை காரம் பார்க்குறதில்ல, கால் பார்க்குறதில்ல. அப்போ தட்டு எதுக்கு கழுவுற, எதுக்கு ப்ரஷ் பண்ணுறோம், எதுக்கு குளிக்கிறோம்? உள்ளத்தான் ஆண்டவர் பார்க்குறாரு, உடம்பு முக்கியம் இல்லை. மூடத்தனமாக பேசுவான் பாருங்க. ஆண்டவர் கையை பார்க்குறாரா, காலை பார்க்குறாரா, உள்ளத்தானே பார்க்குறாரு, அது வசனம் பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. அப்போ எதுக்கு கை கழுவுற? சாப்பிடும்போது சாப்பிட்ட பிறகு ஏன் கை கழுவுற? சாப்பிட்ட பிறகு கை கழுவ தேவையில்லை. சாப்பிட்டு என்ன பண்ண கையை கழுவு, கைக்கு ஆண்டு பார்க்குறதில்ல. இல்லை, மூடமாக பேசுவான் பாருங்க, வசனத்தை மூடத்தனமாக எடுத்து பேசுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீ சாகக்கூடாது. கீழே வாசிங்க 21. அவர்கள் சாகாதபடி தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும், கை தரலம்மா அந்த வார்த்தைக்கு, எவ்வளோ தெளிவாக ஆண்டவர் பேசுகிறாரு பாருங்க. சாகாதபடிக்கு, ஏன்னா பரிசுத்த ஸ்தலம் இல்லையா. இந்த பயம் இன்னைக்கு ஆலயத்தில் இல்லை பாருங்க. அதான் இன்னைக்கு ஷூ போட்டு பிரசங்கம் பண்ணுறது, வியாபாரம் பண்ணிட்டு வந்து சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவாங்க பாஸ்டருங்க, பாதி வேலை செய்வாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. இருபத்தொன்று வாசிக்கலாமா? அவர்கள் சாகாதபடி தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கலக்கடவர்கள், இது தலைமுறை தோறும் அவனுக்கும் அவன் சந்திதருக்கும் நித்திய, பார்த்தீங்க, நித்திய கட்டளை போட்டார். சர்ச்சுக்குள்ளே வந்தால் நீ கையை கழுவி காலை கழுவி செருப்பெல்லாம் விட்டுட்டு, அதான் ஆண்டவர் காலை கழுவுறாரு பாருங்க, திருவிந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி. எல்லாம் நம்ம பானூர் பண்ணுறதில்ல. கையை எது கழுவுறோம்? என்ன டெஃபினேஷன் வாசிக்கலாமா? தாவீது இங்கு வெளிப்புற சுத்தத்தை புறம் மட்டும் பற்றி பேசவில்லை. விலை வாசிக்கலாமா? தங்கள் கைகளை கழுவினா தூய மனசாட்சி, நேர்மை, பரிசுத்த வாழ்க்கை ஆகியவற்றை அடையாளம். நான் பாவத்தை விட்டு விலகி நேர்மையோடு உண்மையோடு வாழ்ந்து இவனை ஆராதிக்க வருகிறேன். அதுதான் சுத்தமான கைகள். அதான் தாவீது இந்த படிச்சுட்டு யாத்திராக படிச்சுட்டு அவங்க அந்த கஸ்டம்ஸ் இப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அதுதான் தாவீது அந்த கையை கழுவிட்டு வர. நான் குற்றம் பண்ணல, இருந்தாலும் நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன் ஆண்டவரை. குற்றம் பண்ணுறவங்களுக்காக கை கழுவுறதில்லை, தூய்மையாக வாழ்கிறதுக்காக தான். ராமேச்சல் இல்லாமல் ஃபஸ்ட்டு வசனம், சுத்தமான கைகள் என்ன பண்ணுமா, நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாவமில்லாத கைகளில் வாசிக்கலாம். சங்கீதம் 24:3 வாசிக்கலாம். 24:3-4 சங்கீதம் ஃபஸ்ட்டு வசனம், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சங்கீதம் 24:3-4-5. யார் கர்த்தருடைய பர்வத்தில் ஏறுவான், யாருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைநிற்பான். 4 வசனம், கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசுள்ளவனுமாய் இருந்து தான் ஆத்மாவை மாய்க்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே. 5 வசனம் வாசிக்கலாமா? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை, பார்த்தியா, கை சுத்தமாக இருக்கும் பொழுது என்ன இருக்குதான், ஆசீர்வாதம் இருக்குது. கை சுத்தமாக இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் வருது பாருங்க. நேற்று மாதம் கடைசி, இந்த மாதம்லாம் சர்ச்சை கட்டுறதுக்கு யாருமே பணம் கொடுக்கல. நேற்று அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் பாருங்க, துக்க வீட்டுக்கு. ப்ரேயெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து பேசினிக்கும் பொழுது அந்த சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, அவங்க 1 மாதம் முன்னாடி குழந்தை கீழே விழுந்துட்டு பல்லு அடிபட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சிங்களாம். தெரிக்கணும், அவங்க அடிபட்டு விட்டுக்கிறாங்க. அது உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு டாக்டர் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் ரொம்ப பயந்துட்டாங்க. ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் ஒரு ப்ரேயர் பண்ணுங்க, குழந்தைக்கு சர்ஜரி பண்ண. 2 வயசு குழந்தைக்கு இங்கே கீழே விழுந்தப்போ அடிபட்டுக்குதுங்க, விட்டுட்டுக்கிறாங்க. அது சீவெல்லாம் கட்டிட்டு ரொம்ப மோசமாயிட்டுக்குது. அப்போ அவங்க பொருத்தனை பண்ணிக்கிறாங்களாம், நான் சர்ச்சுக்கு 5,000 கொடுக்குறேன் ஆண்டவரே, குழந்தை சர்ஜரி வேணாம் அந்த சின்ன குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க சர்ஜரி பண்ணணும், இவங்க ரொம்ப வேதனைப்பட்டுக்கிறாங்களாம். சரி 2 days பாருங்கள் அப்படி சில மாத்திரை எழுதி கொடுத்து குழந்தை சர்ஜரி பண்ணால் தான் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டாங்க பாருங்கள். அது டாக்டர் உண்மை தான் அது. அப்போது அவங்க பொருத்தனை பண்ணி ஜாம் பண்ணாங்க. ஜாம் பண்ணிவிட்டு அது அப்படியே பார்த்தா ஒரு வார்த்தை நல்லா இருக்குது. அப்போ டாக்டர் போனாங்களாம், சர்ஜரி வேணாம், க்யூர் ஆகிடுச்சி, பரவாயில்லன்றாங்களாம். அப்போது ஆண்டவரே
அப்படின்னு சொல்லி நேற்று நான் போனோடனே அந்த கவர் எடுத்துறாங்க சர்ச்சுக்கு கட்டுறதுக்கு 5,000. துக்க சம்பவம் தான். அந்த அந்த குழந்தைகளை கொடுத்து ஆண்டவர் பிள்ளை சுகமாக்கினார் பாஸ்டர். சர்ஜரி பண்ணது எவ்வளோ காசு போயிருக்கோம். பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், துடிச்சு போயிட்டான். அவன் நைட்லாம் அழுவான் அந்த நோவுக்கு, பல் நோவுக்கு. 2 வயசு குழந்தை பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும். குழந்தைய வளர்க்குறோங்க கீழே விழும்போது பாருங்கள். அவன் சொல்கிறது தான். அப்போ ஆண்டவர் நன்றி சொன்னேன். மாத கடைசி 31ஆம் தேதி எல்லாருக்கும் பண கஷ்டங்கள், காணிக்கு ரொம்ப குறைவு, வேலை நடக்குது வேறு. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? இது எப்படி வருது? கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். அந்த இடத்துல யாரும் நான் சொன்னேன், இப்படியா கொடுக்குறீங்க? இல்லை பாஸ்டர், இதை வச்சுன்னுக்குறோம், கையிலே வச்சுன்னுக்குறோம், சர்ச்சுக்கு வர முடியல, ரொம்ப தூரம் இல்லையா அவங்க பாஸ்டர், வர முடியல, நான் அங்கேயே போகிறதுனால ரொம்ப தூரமாக இருக்கிறதால எப்போ எடுத்து வருதுன்னு நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டுச்சு அப்படின்னு கொடுக்குறாங்க பாருங்கள். அதுதான் ஆசீர்வாதம். நம்ம தேடி வருது பாருங்கள் ஆசீர்வாதம். நம்ம எதுக்கோ போகிறோம், துக்க செய்திக்காக போகிறோம் பாருங்கள். ஆனால் ஆசீர்வாதம் அங்காண்டு வச்சுக்காரு. நான் கேட்டேன், இந்த டைம் ஏன் தரீங்க இந்த காசுன்னு கேட்குறேன் பாருங்கள். இல்லை பாஸ்டர், இது கொடுத்துருந்தோம் வச்சுன்னேங்கிறோம், நம்ம தம்பி இருக்கிறான், நீங்கள் இருக்கிறீங்க பாருங்கள், கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க பாருங்கள். நம்மளுக்கு என்ன பண்ணுங்க, தேவை சந்திக்க பண்ணணும். அதாங்க அது சொல்கிறேன், தேவன் நம்மளை எப்பவுமே ஆஸ்வதிக்கிறவர். கைதட்டலாமா? 2வது, இதுக்கு நிறைய வசனங்கள் போயினேக்கலாம். நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்த ஜோபன பிரசங்கம் நல்லா சீக்கிரம்லாம். சுத்தமான கைகள் உயர்வு எல்லாம் வாசிக்கலாமா? மேலே சுத்தமான எல்லாம் செகண்ட் பாயிண்ட்டு எல்லாம் வாசிக்கலாமா? சுத்தமான கைகள் உயர்வு. கை சுத்தமாக இருக்கும் பொழுது கையை ஆண்டவர் உயர்த்தார். வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். இதுக்கு வசனங்கள் 8, 9, 10 வசனங்கள். 8, 9, 10 வாசிமா. எல்லாம் எடுத்துட்டிங்களாம்மா? யாக்கோப்பு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சில பேருக்கு முள்ளமாக எடுப்பாங்க. ஏமா அம்மா எடுக்கலையா? படிப்பாக்கலாம். எடுத்துட்டு படிப்பா. பைபிள் எடுங்கம்மா. 10th வந்துட்டீங்க. ஏம்மா 10th பசங்கள்லாம் பைபிள் எடுங்கம்மா, அப்போ தான் நல்லா மார்க் வாங்குவீங்க. வாசிங்கம்மா. தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, பார்த்தீங்களா? பாவம் கையில் வந்துடுங்க. எப்படியாவது கைனா வாழ்க்கையில் வந்துடும். சொல்றார் பாருங்க, கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை சுத்தமாக்குங்கள், நீங்கள் துயரப்பட்டு துதித்து அழுங்கள், நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். பாருங்க, கைகளை சுத்தம் பண்ணிட்டு சஞ்சலம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, தாழ்மைப்படுங்க. கைதட்டலாமா? அப்பொழுது உங்களை உயர்த்துவார். அதான் உயர்வு. நம்ம இதுதான் படிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவான்னு போடுக்குது. ரொம்ப ஃபேமஸாக படிப்பாங்க. எல்லா போர்ட்லேயும் இருக்கும், எல்லா வீட்லேயும் பாருங்க. ஆனால் கைகளை சுத்தம் பண்ணுங்கன்னு படிக்க மாட்டோம். அதான் பிரசங்கத்தை எடுத்து காட்டுறது. கை சுத்தம் பண்ண அர்த்தம் சொல்லுப்பாங்களா? டெஃபினேஷன் என்ன சொல்லுப்பாங்களா? வாசிக்கலாமா? என்ன டெஃபினேஷனு? எல்லாம் வாசிக்கலாமா? மறுபடியும் டெஃபினேஷனு. தாவீதுங்க மட்டும் பேசவில்லை, என் கைகளை கழுவு என்பது தூய மனசாட்சி. எல்லாம் வாசிக்கலாமா? நேர்மை, பரிசுத்த வாழ்க்கை ஆகியவற்றின் அடையாளம். நான் பாவத்தை விட்டு விலகி நேர்மையோடு உண்மையோடு வாழ்ந்து தேவனை. இங்கே தான் ஆண்டு சொல்கிறார், கை சுத்தம் பண்ணிக்கங்க. கையில் தான் எல்லா குறும் பண்ணுறீங்க, எல்லா பாவத்துக்கு காரணம் கை தான். அப்போ தான் உங்களை நீங்கள் உயர்த்தப்படுவீன்னு சொல்கிறாரு பாருங்கள் யாக்கோப்பு. 3வது போகலாமா? 3வது என்னங்க? சுத்தமான கைகள் நன்மை. என்னவங்க? கையில் நன்மை வருமா? வாசிக்கலாம். ஏசியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16, 17, 18, 19. ஏசையா 1ஆம் அதிகாரம். குட் சிஸ்டர், இல்லை டைம் எடுத்து சொல்கிறேன், எடுத்துக்கங்க. 16 வாசிங்க சிஸ்டர். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். கிரியைனா கை வேலை செய்யணும் பாருங்க, கிரியை. உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய். கையில் தானம் தரு பாருங்க. சாவுக்கு போகணும்,
உடம்பு சரியில்லைன்னா போய் பார்க்கணும். நேற்று ஒருத்தர் பார்த்தேன், கோமஸ்டே போய் பார்த்தியா பாருங்க, இல்லை பாஸ் டைம் இல்லைன்னாரு. பாருங்கள், நாளைக்கு போகிறேன் ஏம்மா சொல்கிறாங்க பாருங்கள். போய் பார்க்கணும். ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களே, சரி வீட்டுக்கு வந்துட்டாங்களே, வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இல்லை பாருங்கள், நன்மை செய்கிறதில்ல பாருங்கள். ஒருத்தர் பார்க்குறது நன்மைங்க. நம்ம நல்லா இருக்கும் பொழுது, ஒருத்தர் வியாதி இருக்கும்போது போய் பார்க்கணும். கல்யாண வீட்டுக்கு போகிற ஜோர் அது துக்க வீட்டுக்கு யாரும் போகிறதில்ல இன்றைக்கி. விசுவாசிங்க கல்யாண வீட்டுனா வரிஞ்சு கட்டுன்னு போகிறாங்க, காசு மொயில் வச்சுக்கின்னு கியூ நிற்கிறாங்க போட்டா பிடிக்கிறதுக்கு. ஒரு துக்க வீட்டில் போய் உட்காந்து ஒரு விசாரிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தான் போய் உட்காந்துட்டு வர்றதுக்கு இல்லை. அதை நன்மை செய்யும் பயிர் போடுங்க. என்ன போடுங்க? நன்மை செய்யும் போட்டுக்குது. டைம் இல்லைன்னா வாழ்கிறோம். அப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு துக்கம் இருந்தால் யார் வருவா? அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் வர்றதுக்கு காரணம் இல்லை. கீழே வாசிங்க. நன்மை செய்யப்படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், கைத்தட்டலமா, ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரியுங்கள். அடுத்து வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை, விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடும் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவிழந்தாலும் உறைந்த மலை போல வெண்மையாக்குவேன், அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல ஆக்குவேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை பார்த்தியா, நன்மை வரும். கையை கழுவும் போது என்ன வருங்க? நன்மை கிடைக்கும், நல்லா இருப்போம். 4வது ஒரு வாசத்தை ஜோம்பால். இதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்து போய் என்னதான் சாகும். கை சுத்தமான கைகள்லாமா பலன் உண்டாகு. பாருங்க என்ன உண்டாகுதுங்க? பலன். நம்ம வாழ்க்கை தூய்மையாக இருக்கும் பொழுது நம்ம பலமாக இருக்கலாம். அதுக்கு வசனம் வாசித்து ஜோம்பல்லாம். யோபு 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 17:9. யோபு 17:9. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கை உள்ளவன் மேன்மேலும் பலத்து போவான். பாத்தீங்களா? பலத்து போவானா? மேன்மேலும் அவன் கை ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு கஷ்டம் வரட்டும், சோதனை வரட்டும், ஹாஸ்பிட்டல் சொல்லு வரட்டும், வேலையில் பிரச்சனை வரட்டும், அப்படியே பலமா இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, சமாளிச்சுக்கலாம். அதுதாங்க. என்ன காரணம்? கைகளில் சுத்தம் உள்ளவன். சுத்தமாக கையை கழுவி வச்சிருக்கிறவங்க எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்ன வந்தாலும் தாங்கிக்குவாங்க. ஒரு மரத்தை தண்ணி ஊற்றி ஸ்ட்ராங் பண்ணிட்டா எத்தனை புயல் அடிக்கிட்டோம் அப்படி நிற்கும் பாருங்கள். இல்லைன்னா சில மரம் படப்படன்னு விழுந்துறதுக்கு ஒரே காற்றுக்கு. ஏன்னா ஸ்ட்ராங் இல்லை, பலன் இல்லை. நம்ம வாழ்க்கை பலமாக இருக்கணும். இல்லை சொல்லம்மா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பலமாக இருக்கணும். என்ன பிரசங்க இன்னைக்கு? இதுக்குள்ள வசனம் நான் சொல்லலை, கீழே நிறைய வசனங்கள் சொல்கிறதுக்கு சண்டையில் பரவாயில்ல. என்ன 5-4 பாயிண்ட் இருக்கிறதுனால என்ன பிரசங்க இன்னைக்கு? சுத்தமான கைகளில் தேவரின் ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? ஃபர்ஸ்ட் பக்கம் ஆசீர்வாதம், 2வது உயர்வு, அடுத்தவங்க நன்மை, 3வது என்னவா பலம், 4வது பலன், 3வது நன்மை, அடுத்து உயர்வு, அடுத்த பண்ணுங்க. அதில் சுத்தமான கைன்றது அர்த்தம் பார்க்கலாம். தூய மனசாட்சி, நேர்மை, பரிசுத்த வாழ்க்கை, பாவத்தை விட்டு விலகி இப்படிலாம் நம்ம செய்யும் பொழுது நம்ம பலமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆசுத்தமாக இருக்கலாம், நன்மையாக இருக்கலாம். எழுத நிற்போமா எல்லாரும்? அப்படியே எல்லா சோத்திரங்களை செலுத்தலாமா? எல்லாரும் அப்படியே நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் சொல்லுமா? பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவர் இந்த கால வேலைக்காக நன்றி. இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்காக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனப்படட்டும். ஆண்டவரை கைகள் சுத்தம் என்று சொல்லும் பொழுது தங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தி தங்கள் ஆண்டவர் வழிகளை நேர்மையாக்கி, அது மட்டும் இல்லை பாவத்தை விட்டு விலகி தேவனுக்காக நிற்கிற ஒரு காரியங்களாக மாறுறதுக்காக ஸ்தோத்திரம் சொல்லலாமா? அல்லேலூயா. ரிபாலா ஷகாராபாலா ஷகாராபா. பரலோக தேவனே, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தை இந்த மாதம் முழுதுமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முழுதுமாக இருந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.